கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகின்றேன். போராட்டம் நிறைந்த வாழ்க்கை, பிரச்சனைகள் நிறைந்த சூழ்நிலைமை, இவைகளுக்கு மத்தியிலே நாம் வெற்றியாய் வாழ்வது எப்படி? இதைத்தான் இந்த வாரத்திலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நேற்று தினத்தில் கற்றுக்கொண்டோம், கண்ணீரோடு விதைத்தால் ஆண்டவர் கம்பீரத்தோடு அறுக்க செய்வார், சிறையிருப்பு திரும்பும் பொழுது சொப்பனம் காண்கிறது போல இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். இன்றைக்கும் ஒரு வேத வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டில் வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. இங்கே பவுல் எழுதுகிறார், நாங்கள் மக்கதோனியா நாட்டிற்கு வந்த பொழுது எப்பக்கத்திலேயும் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் இல்லாமல் உபத்திரவப்பட்டோம், புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன என்று சொல்லுகிறார். எழுதுகிறது யார்? மகா பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல். எந்த நாட்டில் அவருக்கு உபத்திரம் வந்தது என்று எழுதுகிறார்? மக்கதோனியாவிற்கு. மக்கதோனியாவிற்கு போகும்படி இரவிலே ஒரு சொப்பனத்தை கொடுத்து, மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஆகவே அது தேவனுடைய வழிநடத்துதல் என்று அறிந்துதான் மக்கதோனியாவிற்கு ஊழியத்திற்கு போகிறார்கள். பல காரியங்களில் தேவனுடைய வழிநடத்துதலோடு சில முயற்சிகள் எடுக்கிறீர்கள், சில தீர்மானங்களை எடுக்கிறீர்கள். ஆனால் உங்கள் முடிவுகளோ இங்கே பவுல் எழுதி வைத்திருக்கிறது போல, எப்பக்கத்திலேயும் உபத்திரப்பட்டோம், புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன என்று சொல்வதை போல சுற்றிலும் போராட்டம், உள்ளத்திற்குள்ளோ பயம். இப்படித்தானே சூழ்நிலை வழியாய் கடந்து செல்கிறீர்கள். ஒரு மகள் ஒரு நாள் ஒரு சாட்சியை சொன்னாள். நான் என் குடும்பத்தில் ஒரு பயங்கரமான போராட்டத்தின் வழியாய் கடந்து சென்ற பொழுது ஒரு நாள் நான் சென்று கதவை அடைத்தேன். வெகு நேரம் நான் கதவை திறக்கவே இல்லை. அழுது அழுது ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு முடிவை தர வேண்டும் என்று கண்ணீரோடு மாலை வரைக்கும் ஜெபித்து விட்டு வந்தேன். மறுநாள் அந்த காரியத்திற்கு ஆண்டவர் ஒரு முடிவை கொடுத்தார் என்று சொன்னாள். எனக்கு ஆச்சரியமாய் இருந்தது. இங்கே பவுலுக்கு அதே போல நிலைமைகள் தான், புறம்பே போராட்டங்கள் உள்ளே பயங்கள். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, வாசிக்கிறேன். ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். அந்த வார்த்தை துவங்கும் பொழுதே இவைகளெல்லாம் இப்படி இருந்தது. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார் என்று. ஒருவேளை போராட்டங்கள், பயங்கள், உபத்திரவங்கள் இவைகளின் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு ஆறுதல் செய்யும்படி ஒரு சிலரை ஆண்டவர் அனுப்புவார். உங்களுக்கு ஆறுதல் செய்யும்படி சில சூழ்நிலைகளை தேவன் மாற்றுவார். உங்களுக்கு நற்செய்தி கொண்டு வருகிற மக்களை உங்களுக்கு அனுப்புவார். சில நல்ல காரியங்களை கேட்கும்படி செய்வார். தீத்து வந்து கொரிந்து பட்டணத்தாரின் வாஞ்சை, விருப்பம், அவர்கள் தேவனை நேசிக்கிற நற்செய்தியை பவுலுக்கு ஆறுதலாய் சொன்ன பொழுது பவுல் தீர்மானித்து கொண்டார், கொரிந்துவிலே கிரியை செய்கிற அதே தேவன் இந்த மக்கதோனியாவிலும் மாற்றங்களை கொண்டு வருவார் என்று. அவர் சொன்னபடியே தேவன் மக்கதோனியாவிலும் மாற்றங்களை கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் இப்பொழுது கடந்து செல்கிற உபத்திரவம், போராட்டம் தற்காலிகமானது. ஆண்டவர் நிச்சயமாகவே மாற்றங்களை கொடுப்பார். நிச்சயமாகவே போராட்டங்களுக்கு முடிவை கொண்டு வருவார். எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருந்து பவுலை தப்புவித்தது போலவே உங்களையும் தப்புவிப்பார். இதுவரை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்று பவுல் சொன்னது போல இதுவரை உங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். கலங்காதிருங்கள். எல்லா சூழ்நிலைமைகளும் மாறும். நாடும் துறைமுகம் கொண்டு போய் உங்களை சேர்ப்பார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, அன்பின் ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினது போல புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருக்கிற சூழ்நிலைமைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா நிலைமைகளையும் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உங்களுடைய அன்பின் கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும் அப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ராஜாதி ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, வாழ்க்கையில் எந்த போராட்டம் வந்தாலும் சோர்ந்து போகாதிருங்கள். இதுவும் கடந்து போகும் என்று சொல்வதை போலவே இந்த போராட்டங்களும் சீக்கிரமாய் கடந்து போகும். கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் தருவார். போராட்டம் இல்லாத சமாதானத்தின் நாட்களையும் தருவார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றி நாள். God bless you.